ஜோசியர் எப்போ வருவாரு? இப்போ வந்துருவாருமா. மா அம்மா. என்னடி என்னாச்சு உனக்கு? ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போறேன்னு சொன்னேன், உடனே நல்ல நேரம் பார்க்கணும்னு ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு வந்த. நீ என்னமோ எழுவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே மூஞ்சி எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே வச்சிட்டு இருக்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? என்னன்னு சொல்றது? நான் என் புருஷனோட சேர்ந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்ப நானும் என் புருஷனும் ஒன்னா வீட்டுக்கு வந்தோமோ அப்போல இருந்தே உன் மூஞ்சே சரியில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாரு, நீ வீணா என்ன சந்தேகப்படுற. நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாம் சாமி இல்ல, போகாத கோயில் இல்ல, பெத்த தாய் பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களாடி? இல்ல, நீ இருந்துருவியோன்னு பயமா இருக்கு. நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோங்கிற சந்தோஷமே உன் மூஞ்சில தெரியலையே. ஐயோ, இவ ஒருத்தி. நானே ஒரு விஷயத்த மெல்ல முடியாம முழுங்க முடியாம துவைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது பேசிய வாய் கலரி உளற வச்சிடாதீங்க. எந்த விஷயத்த? விட்டுற. வணக்கம் ஜோசியரே. வணக்கம். என் பொண்ணு கல்பனா. உட்காருங்க. உட்காரு. ஜாதகத்தை கொடுங்க. ஓவரா பில்டப் கொடுக்கறாரே, என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு ஜாதகத்திலையுமே தசா புத்தி நடக்குது. இந்த மாதிரி நேரத்தில் கணவன் மனைவி பக்கத்து பக்கத்தில் இருந்தா பிரச்சனை தான் வரும். அதனால கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. என்னது பிரிஞ்சிருக்கணுமா? எத்தனை நாளைக்கு? ஒரு 8 மாசம் பிரிஞ்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என் புருஷன் அப்படியே என்ன விட்டுட்டு போயிடுவாரு. என்ன விளையாடுறீங்களா? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு தாயா? பெத்த பொண்ணுக்கு நல்லது நினைக்காத ஒரு தாய் இருப்பாளான்னு டயலாக் வேற. அதான் நீ இருக்கியே. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? பேசாத. ஏதாவது பேசுன அப்படியே மூஞ்சிலேயே குத்திடுவேன். நான் ஃபர்ஸ்ட் நைட் வைக்க போறேன்னு சொன்ன உடனே நீ ஜாதகம் பார்க்கணும்னு குதிச்ச பத்தியா? அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ஆளு என் மூஞ்சியவே பாக்குறாரு. இந்த நேரத்துல நான் 8 மாசம் பிரிஞ்சிருக்கணுமா? ஐயோ, இல்ல. இப்படி சொல்லி இந்த ஆளுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? ஐயோ பகவானே, ஏண்டி இப்படி அபாண்டமா பழி போடுற? நான் எதுக்கு அவருக்கு காசு கொடுத்து இப்படி சொல்லணும்? அத நீ தாண்டி சொல்லணும். நாங்க ஒன்னா சேர்ந்தது ஏதோ ஒரு விதத்துல உனக்கு பிடிக்கல. ஐயோ இல்லடி. அதான் நீ நடந்துக்கிற விதத்திலேயே எல்லாம் அப்பட்டமா தெரியுது. இத பாரு, இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத யாரு தடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. இன்னைக்கு நடந்தே தீரும். இன்னொரு வாட்டி என்ன தேடி என் வீட்டு பக்கம் வந்த சாப்பிடு. ஏய் கல்பனா, நில்லுடி. ஐயோ, என்ன சாமி அவ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போற? நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. நீங்க அம்மா, உங்களையே இந்த பேச்சு பேசிட்டு போறா. என்ன செய்ய சொல்றீங்க? அவ ஜாதகம் அப்படி. அவ யார் பேச்சையும் கேட்க மாட்டா. ஏன் ஜோசியரே, இன்னைக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு போறாளே, அதனால ஏதாவது? நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். உங்க மருமகனோட டைம் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச பிரச்சனைகள் எல்லாம் இனிமே பூதாகரமா திரும்ப வரும். ஐயோ, பெண்களால அவரு நிறைய அசிங்கமும் அவமானமும் சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த குடும்பத்துல உயிர் பலி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. உயிர் பலியா? ஆமா. ஏன் ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா சரியா போகாதா? பரிகாரம் பண்றதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்க பொண்ண ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க மாப்பிள்ளைகிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வைங்க. அப்படி பண்ணலன்னா உங்க பொண்ணே அந்த குடும்பத்துக்கு சத்துருவாயிடும்.
ஜோசியரே. ஏத்தா இந்த பயலில் வச்சு எது பண்ணாலும் கதைக்கே ஆக மாட்டேங்குதேத்தா. ஏதாவது பெருசா பண்ணணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்ணலாம்? ஏத்தா பேசாம ராமநாதனை தூக்கி ஒரு வாரமோ 10 நாளோ உள்ள வச்சிடலாமா? அந்த இன்ஸ்பெக்டர் பயலும் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த வேலையும் பார்க்காம நாம இருந்து எவ்வளவு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ராமநாதன் மேல கேஸ் மட்டும் கொடுங்க, நான் சிறப்பா சரின்னு சொல்றேன். அந்த ஆள் ஜெயிலுக்கு போய் உட்காந்தானா அதுவே அவனுக்கு பெருத்த அவமானம் தான். கேட்குற யார்ட்டையும் எந்த பதில் சொல்ல முடியாது பாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த ஆளு எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஆளு, யாரையும் ஏமாத்தவும் இல்ல. என்னன்னா அந்த ஆளு மேல கேஸ் கொடுக்கறது? ஏன் அவங்க அப்பாவை நம்ப வச்சு கழுத்துருக்கலையா? யாரையுமே ஏமாத்தலாம் அவனை போய் சொல்ற? இல்ல, நான் இப்ப கேஸ் கொடுக்கறதுக்கு காரணம் எதுவும் இல்லையேன்னு சொன்னேன். ஏத்தா இந்த யோசனைலாம் அவங்க அப்பா இது வரைக்கும் எதுவும் சொல்லுவானா? இப்ப என்ன செய்ய போறீங்க? நாமளே போய் ஏதாவது கேஸ் ரெடி பண்ணி. அப்படியெல்லாம் எதுவும் ரெடி பண்ணா கேஸ் நிக்காதுதா. அந்த ஆளை உள்ள வைக்கிற மாதிரி நமக்கிட்டே பெருசா மாட்டிருக்கேன், மறந்துட்டியா? நம்ம கிட்ட அந்த ஆள் மாட்டிருக்கானா? எனக்கு தெரியலையேப்பா. ஏத்தா ஒரு 5 கோடி ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கான், ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஆனா நான் அதை மறக்கலத்தா. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? நாம தான் அதுக்குன்னு எதுவுமே எழுதி வாங்கலையே. நாம அந்த தப்பை பண்ணிருக்க கூடாது. எதையாவது எழுதி வாங்கியிருக்கணும். இப்போ என்ன கெட்டு போச்சு? இப்பவே எழுதி வாங்கிடுவான். இப்ப எழுதி கொடுக்க சொன்னா நாம ஏதோ பிளான் பண்றோம்னு அவருக்கு தெரியாதா? நாம எழுதி வாங்கினா தானே பணம் கொடுத்தவனை வச்சு எழுதி வாங்குவோம். அந்த பணம் நம்ம பணம் தானப்பா. அத்தா அந்த பணம் நம்ம பணம் தாங்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். நாம அவன்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. நாமளே கடன் வாங்கின பணம் தான் சொல்ல போறோம். அப்படி சொன்னாலும் எப்படி ராமநாதன் கிட்ட எழுதி வாங்க முடியும்? சொல்றேன் கேளு. நில்லு. என்னாச்சு உனக்கு? அவசரமா வான்னு சொன்ன. ஏதோ முக்கியமான விஷயம்னு நான் அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்தா நீ எதுவுமே சொல்லாம அங்க எங்கேயும் லூசு மாதிரி நடந்துட்டு இருக்க. உன்னையே பார்த்து பார்த்து எனக்கு கழுத்து வலி தான் வருது. உண்மையிலே எனக்கு லூசு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. யார்கிட்டயாவது ஷேர் பண்ணாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் தான் உன்னை இங்க வர சொன்னேன். ஆனா உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்டா இருக்குடி. ஏண்டி என்ன இவ்ளோ தூரம் வர சொல்லிட்டு இப்போ என்கிட்டயே சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமா இருக்கா? உனக்கே இது ஓவரா இல்ல? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? திரும்பவும் நாகராஜ் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா? அவர் மேல சந்தேகப்படுறதா வேண்டாமான்னு தான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏய் நில்லு. அடி வாங்க போறேன். முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மல்லிகா கர்ப்பமா இருக்கா. என்னடி சொல்ற? இப்போ எங்க இருக்கா அவ? எங்க வீட்ல தான் இருக்கா. கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாலா? அத சொல்ல மாட்டேங்கிறா. அதான் பிரச்சனையே. ஏன் சொல்ல மாட்டாளா?
அவளை வீட்டுல உட்கார வச்சிருக்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே? யாருமே இல்லைன்னு அழறா. கர்ப்பமா இருக்கிற அவளை எப்படி தனியா விடுறது? அவளை யார் பார்த்துப்பா? பாவமா இருக்குடி. ஒருவேளை வெளியில போய் ஏதாவது செஞ்சுக்கிட்டான்னா? செஞ்சா செஞ்சுக்கிட்டுமே, போய் தொலைட்டோன்னு விட வேண்டியதானே நீ? நீ இருக்கியே, எதுக்கு பரிதாபப்படணும், யாருக்கு பரிதாபப்படணும்னே தெரியாது. இதுல உன் லைஃப் தான் பாதிக்கப்பட போகுதுன்னு உனக்கு தெரியலையா? என் லைஃப் ஏன் பாதிக்கப்பட போகுது? அவ சொல்ல மாட்டேங்கிறானா? என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிற? அதான் தெரியல. யாரோ ஒருத்தரா இருந்தா உன்கிட்ட சொல்றதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா? நீ நாகராஜ் தான் காரணமா இருப்பாருன்னு சொல்ல வரியா? அவதான் நாகராஜ் இல்லைன்னு சொல்லிட்டாளே. நாகராஜ் தான் இதுக்கு காரணம்னா உடனே நாகராஜ் தான் சொல்லிடுவாளா? நீ கேட்டா அவ இல்லன்னு தான் சொல்லுவா. சரி, நாகராஜ் எதுக்காக அவளை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்தாரு? அவர்கிட்டயே கேட்க வேண்டியதுதானே? எங்க அதை கேட்கலான்னு நினைக்கிறப்பதான் இவர் மாமா மல்லிகா மேல சந்தேகப்படுறாருன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு. ஆனா மல்லிகா கிட்ட கேட்டேன். நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது, உடம்பு சரியில்லாம இருக்கிறவளை பாத்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்ததா அவ சொல்றா. ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. உன்னை எவ்வளவு புத்திசாலி நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அன்னைக்கு நாகராஜ் அண்ணன் கூட நான் வண்டியில போன விஷயத்துக்கே நீ தேவையில்லாம சந்தேகப்பட்ட. அன்னைக்கு நீ நினைச்சது தப்புன்னு நான் தான் உன்னை திட்டினேன். ஆனா இன்னைக்கு நானே சொல்றேன், இந்த விஷயத்துல நீ நாகராஜ சந்தேகப்பட்டுதான் ஆகணும். எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகப்படுறது தப்புன்னு தோணுது. இது நீ அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, எப்படி பார்த்தாலும் அவர் மேல சந்தேகப்படாம இருக்கவே முடியாது. நானே இப்பதான் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்கேன். நீ திரும்பவும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏய், இது பாரு, நீ ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். என்னை திரும்பவும் கன்ஃபியூஸ் பண்ணாதடி. உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. மல்லிகா கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணும். இது அவளை தவிர வேற யார்கிட்டயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை அவளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, அவ கூடவே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா தெரியும்ல. சரி, யார்கிட்ட விசாரிக்கலாம்? நீ ஏன் சொல்லு, விசாரிப்போம். என்ன வேதா இந்த பக்கம்? தெரிஞ்சவங்க வீடு எதுவும் இங்க இருக்கா? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? என்ன விஷயம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஆமா, மல்லிகா வரல? இல்ல, வரல. நீ இங்க வந்தது மல்லிகாவுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. ஆமா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. இவ என் ஃப்ரெண்டு மஞ்சு. அப்புறம் என்ன விஷயமா? மல்லிகாவை பத்தி ஒரு விஷயம் கேட்கணும். மல்லிகாவை பத்தியா? என்ன விஷயம்? மல்லிகா கர்ப்பமா இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? மல்லிகா கர்ப்பமா இருக்காளா? எப்படி? அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையம்மா. அவ எப்படி கர்ப்பமா இருப்பா? அதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? இந்த கேள்வியை தான் நாங்க உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். நீங்க என்னடானா எங்க கிட்ட கேக்குறீங்க? அவ கர்ப்பமா இருக்கிறதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். எங்க போய் இப்படி ஏமாந்தானே தெரியலையே. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மல்லிகா கர்ப்பம்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் மேல டவுட் வருது? நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கு தான் மல்லிகா யாரோட பழகுனா எல்லா விஷயமும் தெரியுமே, அதுக்காக தான் கேக்குறேன். யார் காரணம்னு அவ உங்ககிட்ட சொல்லலையா? கேட்டேன், சொல்லல. நீங்க தனியா வந்திருந்தா கூட நான் சொல்லுவேன். இப்ப நான் என்னன்னு சொல்றது? பரவாயில்ல, நீங்க யாரு மனசுல நினைக்கிறீங்களோ தைரியமா சொல்லுங்க. யாருமே உங்களை தப்பா நினைக்க போறதில்ல. இவங்க புருஷனை தவிர வேற யார் கூட நான் அவளை பார்த்ததில்ல. தப்பா எடுத்துக்காதம்மா. எனக்கு தெரிஞ்சதை சொல்ல சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். பரவாயில்ல. ஆனா மல்லிகா கிட்ட நான் என் புருஷன் காரணமானு கேட்டேன். ஆனா அவ இல்லைன்னு சொல்லிட்டான். அப்ப வேற யாரோதாம்மா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்லிகா பொய்யே சொல்ல மாட்டா. உயிரே போனாலும் சரி, பொய் சொல்ல மாட்டா. நல்ல பொண்ணு. எங்க போய் இப்படி ஏமாந்தாலும் தெரியல.
இப்ப எங்கம்மா இருக்கா அவ? எங்க வீட்ல தான். நான் வந்து ஒரு நாள் பாக்குறேன்னு சொல்லுமா. சரி, அப்ப நாங்க வரோம். இருங்க, காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போங்க. இல்ல, டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரும். சரிம்மா. நெல்லடி எங்க போயிட்டு வர? ஏய், உன்னதான் கேக்குறேன், காதுல விழலையா? எங்கடி போயிட்டு வர? நடராஜ், நீ என்ன கேள்வி கேட்கிற? ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியப்படுறது அதிசயப்படுறதுலாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? இப்படி என்ன நீ கேக்குறது எனக்கு புதுசா இருக்கு. இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரல. என் மேல உள்ள அக்கறையில கேக்குறியா இல்ல சந்தேகத்துல கேக்குறியா? நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வரேன். வெளியில போயிட்டு வரலாம் தெரியுது, யாரை பார்த்துட்டு வர, எங்க போயிட்டு வர? இதை எதுக்கு நீ கேக்குற நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா உனக்கு தான் என் மேல எந்த அக்கறையும் இல்லையே. அப்படின்னா எங்க போனா உனக்கு என்ன? நீ எதுக்கு என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? அப்ப நான் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. ஒருவேளை நான் அப்பா கூட பேசிட்டு இருந்ததை பார்த்துருப்பானோ? சொல்றே. இங்க பாரு நடராஜ், நீ இப்ப என்கிட்ட வீம்புக்கு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வரும்போது என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். நான் என் அப்பாவோட பேசிட்டு வரேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் நீ என்ன, நான் என்னமோ வேறவன் கூடயே ரகசியமா பேசிட்டு வர மாதிரி பேசுற? நீ வேற எவனையோ ரகசியமா பார்த்துட்டு வந்திருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேன்டி. ஆனா உங்க அப்பா கூட பேசிட்டு வர பாத்தியா, அதான் எனக்கு பயமா இருக்கு. 2 கிரிமினலும் சேர்ந்து என்ன சதி திட்டம் போடுவீங்களோ கதி கலங்குது. இங்க பாரு நடராஜ், நீ என்ன பேசினாலும் நான் அமைதியா இருக்கேன்னு நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. நீ என்ன பத்தி பேசினா நான் பொறுமையா இருப்பேன். ஆனா என் அப்பா பத்தி நீ பேசின நான் சும்மா இருப்பேன் நினைக்காத. ஏய் நல்ரே, ஒரு கிரிமினலை போய் கிரிமினல்னு சொன்னா உனக்கு கோவம் வருதா? இப்ப நீ எதுக்கு அவரை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏய், என்னடி பேசுனீங்க 2 பேரும்? அது என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகும். சொல்றீ, என்னடி பேசுனீங்க? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில 1000 பேசுவோம். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏய் நல்ரே, நல்ரே, நீங்க 1000 விஷயம் பேசியிருந்தாலும் அது என் குடும்பத்தை எப்படி கெடுக்கிறதுங்கிறதுக்காக தான் இருக்கும். ஏன் நடராஜ் இப்படி பேசுற? முதல்ல என்ன மட்டும் பேசிட்டு இருந்த, இப்ப என் அப்பாவே சேர்த்து பேசுற. உங்க அப்பா அதை தானே பண்ணிட்டு இருக்கா, நீ அவன் கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்க. இங்க பாரு நடராஜ், உன்கிட்ட என்னால எதுவும் பேச முடியாது. நான் என்ன பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிற முடிவுல நீ இருக்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இந்த திருந்தறது வருந்தறது பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது. சரிடி, நீ உங்க அப்பனும் எங்க ஃபேமிலியை பத்தியே எதுவுமே பேசல. உங்க பர்சனல், உங்க குடும்ப பிரச்சனை இல்ல வேற எதையோ பத்தி பேசுனீங்கன்னு வச்சுக்கோயேன். அதை ஏண்டி நடு ரோட்ல வச்சு பேசுறீங்க? ஓப்பனா வீட்டுக்கு வர சொல்லி நடு ஹால்ல உட்காந்து பேச வேண்டியது தானே? உங்க அப்பாவை இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல உங்க அப்பாவும் நீயும் வெளியில தான் நின்று பேசணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல வேற யாருக்கும் தெரியக்கூடாத ஏதாவது ராணுவ ரகசியத்தை பத்தி பேசுனீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணத்தை நீ இப்ப எனக்கு சொல்லியே ஆகணும். ஏதாவது சொல்லுடி. அதானே, உன் பக்கம் நியாயம் இருந்திருந்தா நீ இந்நேரத்துக்கு பதில் சொல்லியிருப்ப. ஏன் அமைதியாவே இருக்க? அப்ப எங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும் தானே பேசிட்டு இருந்திருக்க. இங்க பாரு நடராஜ், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன்னு தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். என் அப்பா இங்க அடிக்கடி வரதுக்கு சங்கடப்படுறாரு. அதனாலதான் நடு ரோட்ல மீட் பண்ணி பேசினேன். போதுமா? என்ன நம்புனா நம்பு, நம்பலனா போ. ஏய் நடி, ரொம்ப புச்சால்தனமா பேசிட்டு தப்பிச்சு போறதா நினைப்பா? இந்த வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம். உன் மேலதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஜாகிரதையா இருந்துக்க. சொல்லுங்கக்கா. அவ என்னடி திடீர்னு இங்க வந்துட்டு போறா? யாரு? அதான் உன் சக்காலத்தி. வேதாவா? ஆமா,
வந்து உன்னை பத்தி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு போறா. என்ன கேட்டா? வேற என்னத்த அவ கேட்க போறா? உன் கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தான் கேப்பா. ஏதாவது உளறி கிளறி வச்சிங்களா? ஆமா, அவ பெரிய சிபிஐ ஆபீசரு. அவளை பார்த்தோன்னே உளறதுக்கு. அக்கா நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நீ கர்ப்பமா இருக்கிறதே இப்பதான் எனக்கு தெரியும்னு ஷாக் எல்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டேன். உன்னை தேடி வேற யாரும் வந்திருக்காங்களான்றத அழுத்தி கேட்டுட்டு இருந்தா. நாகராஜை தவிர வேற யாரும் வந்ததில்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். தேங்க்ஸ்க்கா. ஆமா, நீ ஏன் கர்ப்பத்துக்கு காரணம் நாகராஜ் இல்லைன்னு அவகிட்ட சொன்ன? நீ சொன்னதா அவ என்கிட்ட சொன்னதும் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அக்கா திடுதுப்ப அவ என் வீடை தேடி வந்து என்னை பார்த்து உன் கர்ப்பத்துக்கு நாகராஜா காரணம்னு என்ன கேள்வி கேட்டா. நான் அப்படியே பதறிட்டேன். எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அதுக்கு நீ ஏன் இல்லைன்னு சொன்ன? ஆமான்னு சொல்லியிருந்தா அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. அப்ப நான் ஆமான்னு சொல்லியிருந்தேன்னா இப்ப நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. எப்போ எதை எப்படி சொல்லணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு நாகராஜுக்கு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வேற யாரோ காரணம்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ 2 பேர்கிட்டயுமே இப்படி வேற ஒருத்தன் தான் காரணம்னு மெயின்டைன் பண்ணினீனா நாளைக்கு நாகராஜன் தான் காரணம்னு எப்படி ஒத்துப்பாங்க? தேவையில்லாம உனக்கு நீயே பிரச்சனையை உண்டு பண்ணிருக்க. எந்த பிரச்சனையும் வராது. யாரு எதுக்கு எப்படி நம்ப வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்தந்த நேரம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பேசி நான் நம்ப வைப்பேன். இந்த கர்ப்பத்துக்கு காரணம் நாகராஜ் தானே நான் சொல்லும்போது நாகராஜும் ஒத்துப்பாரு, அந்த வேதாவும் நம்புவா.